போலீஸ் எங்க இருந்துச்சு தெரியாது. தங்களது கடைக்கு வந்து சிப்ஸ் பாக்கெட்டுகளை கத்தை கத்தையாக அள்ளிச் சென்ற காவலர்களிடம் பணம் கேட்டதற்காக தங்கள் மீது போதைப் பொருள் விற்றதாக பொய் வழக்கு போடப்பட்டிருப்பதாக கண்ணீர் சிந்துகின்றனர் இந்த கடைக்கார தம்பதியினர். கூடுவாஞ்சேரியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் கார்த்திகா வேலு தம்பதியினர் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக கடை நடத்தி வருகின்றனர். இவர்களது கடைக்கு சோதனை என்ற பெயரில் வரும் காவலர்கள் குர்குரே, லேஸ், பெப்சி, கோலா உள்ளிட்ட 500 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை காசு கொடுக்காமல் எடுத்துச் செல்வதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது. அந்த வகையில் அண்மையில் காவலர்கள் நடத்திய சோதனையின் போது வேலு அதனை வீடியோ எடுத்திருந்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த காவலர்கள் கணவன் மனைவி இருவரையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. வேற ஒருத்தங்க வந்தா 10 ரூபா பொருள்னாலும் கரெக்டா இந்த அம்மா 10 ரூபாய் மீதி சில்லறையும் கேட்டு வேண்டிட்டு போறாங்க. இவங்க காசும் தரது இல்ல. இவங்க அராஜகம் சார். எங்களுக்கு நிம்மதி எங்களை வாழவும் விட முடியாங்க. காவலர்கள் அத்தோடும் நிற்காமல் உணவு பாதுகாப்பு துறையினரை அனுப்பி ஹான்ஸ் போதை பாக்கெட் பறிமுதல் செய்ததாக கூறி தங்கள் கடையை மூடிவிட்டதாக கண்ணீர் சிந்துகின்றனர். ஹான்ஸ் என் கடைக்குள்ள எடுத்தேங்காங்களா? அப்ப எடுத்தேன்னா அவங்க எந்த கைரேகை இருக்குமோ அந்த கைரேகையை காமிக்க சொல்லுங்க. இப்போ நான் எடுத்தேன்னா நான் கடைக்குள்ள வச்சிருந்தேன்னா அப்ப என் கடை கைரேகை இருக்கும். என் கைரேகையும் எடுங்க. போலீஸ் வச்சிருந்தா அவங்க கைரேகை இருங்க. திருடர்களை விடவும் காவலர்களை பார்த்தால் தான் பயமாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தாக்குதல் நடத்தியதாக குற்றஞ்சாட்டப்படும் காவலர்கள் மீது தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது.